இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள போலாமா? என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் பேசிடுவோம். டேய், எதுக்குடி இங்க வந்த? நான் ரூம்ல இருக்கிறப்ப என் ரூம்குள்ளே வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். நினைச்சேன்டி நீ இப்படிதான் பண்ணுவான்னு நினைச்சேன். நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் என்ன போக விடாம தடுக்கிறதுக்கு நான் உங்க பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி நடிச்சுட்டு இப்ப நைஸா திரும்ப வரலான்னு பாக்குறியா? நான் சத்தியமா அப்படியெல்லாம் நினைச்சு வரல மாமா. அப்புறம் எதுக்கு வந்த? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கிளம்பு. நான் உங்களை விட்டு மொத்தமா போகணும், அதான மாமா உங்களுக்கு வேணும். அத பத்தி பேசதான் வந்தேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா, நீங்க ஆசைப்படுற மாதிரியே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு என் வீட்டுக்கே போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்க வாழ்க்கையிலேயே வரமாட்டேன். நீ சொல்றது எதுவும் நம்ப முடியலையே. திடீர்னு ஏன் இந்த முடிவு? அதுவும் நான் அவ்வளவு சொல்லியும் போகாம இப்ப நீயா வந்து போறேன்னு சொல்ற? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் சத்தியமா எதுவும் இல்ல மாமா. அப்ப இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்? அத முதல்ல சொல்லு. ஏதோ ஒரு காரணம், அது தெரிஞ்சு உங்களுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல மாமா. நான் உங்களை விட்டு போகணும் தானே நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி உன்னை நம்ப சொல்ற? காரணத்தை கேட்காதீங்க மாமா. உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன் மேல சத்தியம் பண்ணணுமா? சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணணுமா? சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல கோவில்ல வச்சு சாமி மேல சத்தியம் பண்ணணுமா? நான் செய்யறேன் மாமா. நீ யார் மேல சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். அப்ப நான் வேற என்ன செஞ்சா நீங்க நம்புவீங்க மாமா? என் மேல சத்தியம் பண்ணு. என் தலையில கை வச்சு என் வாழ்க்கையில நீ வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அப்ப நான் உன்னை நம்புறேன். நீ சொல்றதையும் நான் செய்யறேன். ஏன்னா ஏன் நீ என்ன ஏமாத்தினா நான் உங்ககிட்ட கேட்டப்பெல்லாம் நீங்க செத்துற கூடாதுன்னு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவல்ல. இப்ப என்னை விட்டு போயிடுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு அதை நீ மீறினா நான் செத்துருவேன் தானே. அதனால என் மேல சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணணும்னு சொன்னது யோசிக்கிறேன். அப்ப இதுலயும் ஏதோ பித்தலாட்டா பண்ணலாம் நினைச்சு தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? மாமா இல்ல மாமா. அப்ப என் மேல சத்தியம் பண்ணு.